அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே பிள்ளைங்க இப்போ ஸ்கூல் விட்டு வரும்போதே அம்மா என்னம்மா நோம்பு திறக்கிறதுக்கு செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் ஸ்வீட்டுக்குள்ளேயே வந்து நுழையிறாங்க. மூஞ்சி பார்க்கவே பாவமாக இருக்கும். இன்றைக்கி வந்து உளுந்து வடை வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உளுந்து வந்து ஊற வச்சுருந்தேன். எல்லாருக்குமே எல்லா டிஷ்ஷும் பர்ஃபெக்டாக வரும்னுலாம் சொல்ல முடியாது இல்லையா? எனக்கு வந்து வராத டிஷ்ஷில் ஒன்று இதுவும் தான். ஏன்னா இதோட ஷேப்பு வந்து எனக்கு சுத்தமாக வரவே வராது. அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதில் அந்த நடுவில் அந்த ஓட்டையும் அப்புறம் அந்த ஷேப் வந்து சுத்தமாக வரவே வராது. சரி, இன்றைக்குமே வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்லா உளுந்து ஊற வச்சிருந்தேன். அதை அரைச்சிக்கிட்டு அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலை, குருமிளகு, சீரகம், உப்பு எல்லாம் போட்டு கலந்துட்டு நான் அழகாக போட்டு எடுத்தே சூப்பராக வந்துருந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு வந்து வந்துருந்துச்சு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அண்ட் இன்றைக்கி இஃப்தாருக்கு பார்த்திங்கன்னா முலாம்பழ ஜூஸ், ரோஸ் மில்க், பக்கத்து வீட்டு ஷேரிங்கில் வந்து பைனாப்பிள் ஜூஸ், வாழைக்காய் பஜ்ஜி நம்ம போட்டு உளுந்து வடையில் கொஞ்சமாக தயிர் ஊற்றி தயிரோட அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் இதை பார்த்திங்கன்னா சஹருக்கு அடுத்தது தான் நான் சூடாக சாப்பாடு வச்சுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் 7 நாள் கொடுத்தாலுமே சலிக்காமல் சாப்பிட்ற ஒரே குழம்புனா இந்த பருப்பு தான். அதனால் பருப்பு தண்ணி பருப்பு கடைஞ்சிக்கிட்டு அது கூடவே சோயா சில்லி போட்டுக்கிட்டேன். எங்கள் சவுண்டு கேட்டு பாப்பாவும் எந்திரிச்சு வந்துட்டா. ஃபைனலாக ஒரு பிளாக் டீயோட முடிச்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ்.